அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ரவிக்குமா சோமு சேனலில் இங்கே தமிழக நிகழ்வு போட்டதுனால இதை நம்ம ஆர்கேவில் பிரதானமாக கொஞ்சம் இருக்கிற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. அவங்க அமெரிக்காவும் ஆமான்னு சொல்கிறாங்க. சீனாவும் ஓடி வந்து ஆமாம் நெருங்கிட்டோம், அப்புறம் எதுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை இன்னும் நீங்கள் நிறுத்துறீங்கன்றாங்க. அது நேற்று. இன்றைக்கி என்ன தெரியுமா, நீங்கள் பேச்சுவார்த்தை உடன் பண்ணலாம், தாக்குதல் நடத்த போகிறோம் மறுபடியும் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு புதிய அறிவிப்பு. தூங்கி எந்திரிச்சே ஒரு புதிய அறிவிப்பு வரதான் செய்யும். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன மறுக்கிறது ஈரான். ஆனால் யுஏஇ நீங்கள் தான் அப்படின்னு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு. தொடர்ந்து ஈராக் மீது கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஈரான். ஹிஸ்புல்லா நிலைகளை மீதும் அங்கே பெய்ரூட் மீதும் கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது இஸ்ரேல். இது போன்ற பல அதிரி சம்பவங்களும் பல அதிரடி தாக்குதல்களும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். சீனாவுக்கு ஆராய்ச்சி அவர்கள் போயிருந்தார். அங்கே போயிட்டு பல பைலேட்ரல் அக்ரிமெண்ட்லாம் இருக்குது. அந்த விசிட்டுமே நம்ம அமெரிக்காவுக்கு ஒரு விடப்பட்ட ஒரு சவாலாகவே பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட யாரும் வாங்கக்கூடாது, பேசக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ வரும்போது வாட்டர் கேனில் தண்ணி கொண்டு வைப்பான்னு அவங்க முன்னாடியே குடிச்சு காட்டினது. இதெல்லாம் வந்து சீனா வந்து வெளிப்படையாகவே நாங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னதுனால பெரிய விஷயம். அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சீனா வந்து கோரிக்கை வைத்தாங்க. எப்போ அமெரிக்கா அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கொஞ்சம் திறந்து விட்டுனா என்ன, அவங்க தான் யுரேனியம் என்ரிச் பண்ணுறதை ஒரு 20 வருஷத்துக்கு நிறுத்துறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லை, அப்புறம் இன்னும் என்ன அங்கே ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸையாக என்ன தடை வச்சுட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் எந்த செய்தியெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பாசிபிளாக தான் இருக்குது, பாகிஸ்தான் வந்து என்கிட்ட ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்கன்றாங்க. பட் எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இந்த கோட்டசாமி இதுக்கு முன்பு தான் நான் பாகிஸ்தானை நம்பலை, என்கிட்ட நேரடியாக பேசணுன்னாங்க. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரதா தான் நேரடியாக பேசுகிறாங்க. மறுபடியும் பாகிஸ்தான் சொன்னாங்கன்னு உங்கள் கற்பனை கதையை பேருக்கு பாகிஸ்தான் போட்டு பாகிஸ்தான் 1 மணி நேரம் கழிச்சு ஆமாம் நான் தான் அமெரிக்கா கிட்ட சொன்னேன் பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்ற டைலாக்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. பட் இவங்க 2 நாடுகளும் நடந்து ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க. உலக வர்த்தகத்தை ஏமாத்துறாங்க, மார்க்கெட்டை வந்து புல் பண்ணுறாங்க. $96 பக்கம் வந்துடுச்சு இந்த அறிவிப்புனால. மறுபடியும் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே கோட்டசாமி என்ன சொல்கிறாரு, அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா நான் கடுமையான தாக்கல் நடத்துவேன் அப்படின்றாரு. எனக்கு என்ன கேள்வினா, ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் நேற்று வரைக்கும் வந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் இப்போ ஓடி வந்து தாக்கல் நடத்த பேச்சுவார்த்தைக்கு வரலாம் நான் தாக்கல் நடத்துன்றதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு பத்திரிகைகளோடு பெரிய அளவுக்கு போட்டிருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடம் சொல்லிட்டு ஃப்ரீடம் ப்ராஜெக்ட். இந்த ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் வந்து சவுதி அரேபியா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் அமெரிக்கா வந்து புல் பண்ணாங்க, அங்கேருந்து அந்த ப்ராஜெக்டை நிறுத்தினாங்க, இன்னும் பிரச்சனை எஸ்கலேட் ஆகிடும்ன்றதுனால தான் வெளியே வந்தாங்கன்றாங்க. சவுதி அரேபியா நிஜமாகவே ஈரான் மீது எங்கள் பங்காளிங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஏன் இப்போ அமைதியாக தானே போயிட்டுருக்கு அப்படின்னு கோரிக்கை வைத்தாங்களான்றது இந்த இடத்துல பெரிய டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அப்படி வச்சுருந்தா கூட இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வெசுரூபம் படித்து அவங்க சவுதி மீது தாக்கல் நடத்தாமல் இருப்பாங்களான்றது இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வைக்க முடிகிறது. இனியோ சவுதி வந்து அமைதியாக போகிற சூழ்நிலையில் நீங்கள் பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க, தீக்கிர வழியை பாருங்கள். நிஜமாகவே அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்தனால தான் வெளியேறினாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நான் அப்படி பார்க்கல, கொஞ்சம் அவங்க டஃப்பு உணர்ந்துட்டாங்க. டெஸ்ட்ராயர் உள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு தான் சரி, திடீர்னு அந்த பகுதியில் போர் விமானங்கள் கொஞ்சம் செயலிழக்கிறதையும் பார்க்க முடிஞ்சாங்க. இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள், இன்றைக்கி ட்ரோன் கூட சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த பதிவு பெரிய அளவுக்கு பார்க்க முடிகிறது. அந்த கொஷம் அப்படின்ற ஒரு ஐலாண்டில் உளவு விமானம் ஒன்று பறந்தது, அதை சுட்டுட்டுக்கிறாங்க. திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் வந்தது, தாக்கல் நடத்துன மாதிரி உணர்ந்தாங்க. பட் அது இல்லை அது வந்து ஒரு ட்ரோன் தான் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இது எல்லாம் தாண்டி அந்த பகுதியில் அமைதி ஏற்படுத்துவது பார்க்கலாம். பட் வால் ஸ்ட்ரீட் என்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 30 நாளில் அமெரிக்கா மறுபடியும் டெட்லைன் கொடுக்குறாங்க. அவங்க அந்த நியூக்ளியர் எங்கள் கைக்கு கிடைச்சே ஆகணுன்றதுல குறியாக இருக்கிறாங்க. அப்புறம் ஃபர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் இது எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணுறதுல தெளிவாக இருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த டிமாண்டு தொடர்ந்து நீடிக்கிறதுனால தான் கொஞ்சம்
இன்னும் பேச்சுவார்த்தை அப்படியே வளவலா கொலான்னு இழுத்துட்டு இருக்குன்றாங்க. ஆனால் பாகிஸ்தான் அப்பெல்லாம் இல்லைங்க, பேச்சுவார்த்தை ஹே உண்டு ஹே அப்படின்றாரு. நம்ம சரி ஹேன்ட்டு நம்ம ஒதுங்கி நின்று பார்க்க வேண்டியதுதான். கொஞ்சம் முந்தா நேற்று போர் விமானங்கள்லாம் கொஞ்சம் வராமல் இருந்தது. மறுபடியும் மிடில் ஈஸ்டை நோக்கி பெரிய அளவுக்கு வந்து இறங்கி இருக்கிறது. பட் பாகிஸ்தான் கோரிக்கையும் தாண்டி ஈரானுடைய விவகாரத்தையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா பெசஸ்கியன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த இடத்துல, இந்த மாதிரி நாடு கொஞ்சம் தடுமாறுது பெரிய அளவுக்கு, ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த சூழ்நிலை, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தடைப்படுறதுனால அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஈரான் வந்து கொஞ்சம் சிக்கலை சந்திக்கிறாங்க. பொருளாதார நெருக்கடிகள், வாழ்வியல் சிக்கல்கள், இது எல்லாமே பெரிய நெருக்கடியாக இருக்குது, நம்ம அதையும் கன்சிடர் பண்ணுறோம் ஒரு வார்த்தை சொல்கிறார். பெசஸ்கியன் அவர்கள் பெரிய அளவுக்கு சொல்லப்பட்டிருந்தா கூட அது எந்த அளவுக்கு ஐஆர்ஜிசி அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரியல. இன்றைக்கி இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க, அதாவது ஈரான் வந்து நாங்கள் ஃப்ரான்ஸுடைய கப்பலை தாக்கல் நடத்தவே கிடையாது, நாங்கள் எங்கேனாலும் வந்து சொல்ல தயாராக இருக்கோம் அப்படின்றாங்க. ஏற்கனவே சவுதி இல்லை யுஏஇ மீதும் இப்போ ஈரான் தாக்கல் நடத்தலான்றாங்க, அந்த ஃப்ரான்ஸுடைய கப்பல் மீதும் தாக்கல் நடத்தலான்றாங்க. அப்போ யார் தான்ப்பா நடத்தினாங்க, எங்களுக்கு தான்ப்பா தாக்கல் நடத்தினாங்க? ஒரே மர்மமாக இருக்குது. ஒரே ஒரு தாக்குதல் கூட இது வரைக்கும் ஈரான் பொறுப்பேற்றுக்கவே இல்லை, நாங்கள் கண்டிப்பாக நடத்தலைன்றாங்க. இருந்தாலும் ஃப்ரான்ஸ் வந்து நம்புறாங்க போல். ஃப்ரான்ஸுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து பிளாக் பண்ணுறதுனால ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கணுன்றதுனால இல்லை, நாங்கள் கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணுறோம், இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ணுறோம், ரீகன்சிடர் பண்ணுறோம், கொஞ்சம் யோசனை பண்ணலாமான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு இருக்கு இல்லையா, அந்த ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு வந்து 314 நாளும் தொடர்ந்து பணியிலே இருக்கிறனால இப்போ தான் முறையாக கிளம்பி போதான். சரி, போர் விமானம் அது வருது இது வருது, நாங்கள் பயங்கரமாக மறைக்க போகிறோன்ற மாதிரிலாம் வழிகள்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் திடீர்னு ஏனோ கிளம்பி போகிறதே நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து ஈரானுடைய எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சவுத் கொரியா விமானங்களையோ இல்லை ஃப்ரான்ஸுடைய கப்பல்களையோ நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்கிறது கூடுதல் தகவல். இதனால யுஏ என்ன பண்ணுறாங்க, தனது கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து இறையாண்மையை மீறி நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்க, நாங்கள் எந்த நாடுகள் கூட இருக்கணும், பேசணும், பேசக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, அது எங்கள் நாடுகளோட தனிப்பட்ட விருப்பம். அது நீங்கள் வந்து எங்கள் நாட்டோட இறையாண்மைக்குள்ளே புகுந்து நீங்கள் இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது, இவங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க ஈரானை பார்த்து. நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேசலாம் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்றாங்க. எங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, எங்கள் நாட்டோட வளத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் யார் மேன் சொல்கிறதுக்கு, சொல்லுங்கள் மேன். இப்படி தாக்கல் நடத்திட்டு இன்றைக்கி வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு நிகழ்வும், ஈரான் வந்து விட்டுலாம் வைக்கல, அங்கே குர்திஷ் நிலைகள் இருக்கு இல்லையா, ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஷ் நிலைகள் மீது தனது கடுமையான ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. எர்பில் அப்படின்ற பகுதியில் வந்து பெரிய பெரிய தாக்கலை நிகழ்த்தியிருந்தாங்க. ஸோ மேபி குர்திஷ் ரீஜியன் ஏதாவது உள்ளே பூந்து தாக்கல் நடத்திடுவாங்களான்றதுல தொடர்ந்து ஈரான் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறாங்க, தன்னோட தாக்குதலை வந்து அதிகம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, லெபனானில் குறிப்பாக பெய்ரூட் பகுதியில் நேற்று அதிகமான தாக்குதல், பெரிய அளவுக்கான தாக்குதலையும் பார்க்க முடிகிறது. அப்புறம் சதன் லெபனான்லேயும் அதுக்கு அதிகமான தாக்குதல் பார்க்க முடிகிறது. ஹெஸ்புல்லா என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலை நோக்கி பெரிய அளவுக்கான ஏவுகணைகள் ஏவி இருந்தாங்க. வரைபடத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் இஸ்ரேல் எவ்வளோ பகுதியை ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அந்த பச்சை கலர் எல்லாமே, அதில் சிவப்பு கலராக பட்டாசு மாதிரி வெடிச்சது எல்லாமே வந்து இஸ்ரேல் உள்ள நுழைய முடியாமல் ஹெஸ்புல்லா தடுக்கிறாங்கன்ற அடுத்த வரைபடம் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களை பார்க்க முடிகிறது. அவங்க பாருங்கள், ஹெஸ்புல்லா வந்து கரெக்டாக அந்த படைகள் முன்னேற இடத்துலேயே குறி வைத்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. வீரர்கள் பாதிக்கப்பட்டே தாங்கிறாங்க. இஸ்ரேலுக்கு பெரிய டஃப்பு கொடுக்குறாங்க, பயங்கரமான டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க. டேங்காக இருக்கட்டும் இல்லை மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த அளவுக்கான ஒரு டஃப்பு கொடுத்துட்ருக்காங்கன்றது பார்க்க முடிகிறது. இருந்தாலும் தாக்குதல்கள் ஏதாவது குறைஞ்ச மாதிரி தெரியுதா பார்த்து சொல்லுங்கள், எதுவும் குறையில. அதுவும் உங்களுக்கு இன்னொரு சார்ட்டை கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த சார்ட்டில் மே 5 மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. அது ராக்கெட், மிசைல்ஸ், ஆன்டி டேங்க் ஃபயர், இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக பிரித்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். தொடர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு கவனம் பெற்ற பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மார்ச் 1 மார்ச் 6 அடுத்தடுத்த தாக்குதல்களும் வேறு எந்த கப்பல்களும் போக முடியாத அளவுக்கு, எப்போ இவங்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ன்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பயே மேலும் சிக்கலுக்குள்ளாக்கியதுன்றதையும் பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியா தனது ரிசர்வ் 20% ஆஃப் கேஸுடைய எக்ஸ்போர்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க, ரிசர்வ் வைக்க சொல்கிறாங்க. ஏன்னா டொமஸ்டிக் யூஸுக்காக கொஞ்சம் நம்ம
சூதானமாக இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அர்ஜென்டினா அந்த ஹென்டா வைரஸ் அது பெருசாக பரவி இருக்கு இல்லையா, அந்த கப்பல் ஃபுல்லாக செக் பண்ணும்போது சின்ன எலி கூட இல்லையா அந்த கப்பலில். நார்மலாக எலியிலிருந்து தான் பரவி இருக்குமா, அப்படின்னா வெளியிலிருந்தும் அந்த நபரில் இருந்த மூலியமாக அது பரவி இருக்குது அப்படின்றதுனால நிறைய நாடுகள், அர்ஜென்டினா இன்னும் ஒரு சில 2 நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறாங்க. ஹென்டா வைரஸ் வந்து வேறு ஏதாவது பாதிப்புகள் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்போது நிலைமைக்கு ஸ்பெயினில் நிறுத்த வைத்து பெரிய அளவுக்கான WHO வந்து பயங்கரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். லிதுவேனியா 1000 அமெரிக்காவுடைய வீரர்கள் எங்கள் நாட்டில் நாங்கள் ஹோல்டு பண்ணுறோம், அமெரிக்கா கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், அவங்க ஜெர்மனியில் கிட்ட இருந்து வெளியேறினா கூட நாங்கள் ஹோல்டு பண்ணுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.